ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கலில் கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக கவர்மெண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேலேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் யாராவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேராமெடிக்கல் லிங்க்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பேராமெடிக்கல் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக 12th ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் காலேஜஸ் ரொம்ப கம்மி தான். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இன்னும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா யூடியூப் சேனல்ஸில் போய் சர்ச் பண்ணி என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷனும் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மார்க் எடுத்திருந்தால் அப்ளிகேஷன்ஸில் நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி 12th நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பேராமெடிக்கலில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் என்ன பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். டாப் 5 பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மினிமம் கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் வந்து 170க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஓரளவு உங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படிங்கிறது அஷூரன்ஸாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸோ ரொம்ப வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பீக்கில் இருக்குது. கவர்மெண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரொம்பவே பீக்கில் இருக்குது. அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறனால அப்ளிகேஷன் போடுறவங்க ஆல்மோஸ்ட் 2 lakhsக்கு மேலே அப்ளிகேஷன் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஓரளவு நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட் கவுன்சிலிங் செலக்ட் ஆக முடியும். ஸோ 170 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான மார்க்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கணும் அப்படின்னா 190க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 150 வச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 150 வச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறது 99.9% கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது பாசிபிளே கிடையாது. நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. 150 பிலோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஸோ மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஒரு வேஸ்ட்டான ஒன்று. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் நம்மளுக்கு கவுன்சிலிங் கிடைக்காது அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் ஒரு லக்கில் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அப்போ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே டொனேஷன்ஸ் எல்லாமே அப்போ ஹெவியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் வித்தவுட் டொனேஷன்ஸில் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் அதுவும் 3 இயர்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இப்போயே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் வாங்கிடலாம். அதுவும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களோ எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் வித்தவுட் டொனேஷன்ஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.